என் அன்பு பிள்ளையே, எப்பொழுது இந்த கருப்பண்ணசாமியினுடைய வாக்கினை நீ கேட்கின்றாயோ அதற்கு மறுநொடியே உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயம் ஒன்று நடக்கும். இந்த கருப்பன் யார் என்பதை உனக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உன் அப்பனான எனக்கு வந்துவிட்டது. என் தங்கமே, அதை நான் நிரூபிக்க வேண்டுமென்றால் நீ கேட்ட நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க வேண்டும். அதை இன்று உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகத்தான் உன் அப்பன் நான் இங்கு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த நல்ல நாளில் நீ என்னை கண்டிருக்கின்றாய் என்றால், என்னுடைய வாக்கை நீ கேட்கின்றாய் என்றால், நீ ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கின்றாய். நீ என் மீது கொண்டிருக்கின்ற அன்பு எந்த அளவிற்கு உண்மை என்பதை நீ என்னிடத்தில் ஒவ்வொரு நாளும் நிரூபித்து கொண்டிருக்கின்றாய். அதுபோல இந்த அப்பன் உன் மீது எந்த அளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை உனக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இன்று உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, என்னை சோதித்து பார்த்தவர்களாக இருந்தாலும் சரி, உண்மையாகவே என் மீது அன்பு வைத்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இன்று அவர்கள் கேட்டதை நான் கொடுத்துவிட்டுத்தான் போகப் போகின்றேன். என் குழந்தைகளின் மனது காயப்பட்ட காலமெல்லாம் போதும். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது. என் குழந்தையே, என்றும் சந்தோஷத்தை மட்டும்தான் அனுபவிக்கப் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு நடத்தி கொடுத்த பல விஷயங்கள் எல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருந்தால், இனி அந்த கஷ்டங்களை எல்லாம் உனக்கு நல்ல விதமாக நான் மாற்றி காட்டப் போகிறேன். என் தங்கமே, உன்னுடைய சூழ்நிலைகள் உன்னை காயப்படுத்த வேண்டுமென்று இருக்கும் பொழுது அதை அந்த நேரத்தில் மாற்றிவிட முடியாது. இனிமேல் எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல், நீ கேட்ட பல விஷயங்களை நான் உனக்கு கைகளில் சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து ஒப்படைக்கின்றேன். என் தங்கமே, நீ என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் உன்னுடைய மனதிற்குள் மகிழ்ச்சி மட்டுமே அதிகமாக இருக்க வேண்டும். நீ எப்பொழுது எல்லாம் இயற்கையை நினைத்து வேதனைப்படுகிறாயோ அந்த நேரத்தில் எல்லாம் நான் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நான் தருகின்ற வரங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எந்த அளவிற்கு நீ உன்னுடைய மனதை பக்குவப்படுத்தி வைத்திருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு நல்லது செய்து வைக்கப் போகின்றேன். அப்படியானால் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நான் உனக்கு தருகின்ற வார்த்தைகளை நீ எப்பொழுதும் சரியாக கேட்டு நல்ல வழியில் சென்றால் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். அதை விட்டு நீ தெரியாமல் தவறான பாதையில் ஏதேனும் தவறான செயல்களை செய்யும் பட்சத்தில் வாழ்க்கையில் உனக்கு கெட்டதுதான் வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களை விட உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் அதிகம். உன்னிடம் நல்லது பேசுகின்ற மனிதர்களை இப்பொழுது எல்லாம் காண்பது மிகவும் அரிதான விஷயமாக இருக்கின்றது. அவர்கள் மனதிற்குள் தவறான எண்ணங்களும் உன்னை பற்றிய தவறான புரிதல்களும் இருந்தாலும், உன் மீது கொண்ட பொறாமையால் உன்னை சரியாகவே புரிந்து கொண்டாலும் உன்னை பற்றி தவறாக வெளியில் சித்தரிப்பதே மற்றவர்களுக்கு இங்கு வேலையாக இருக்கிறது. என் குழந்தையே, இதனால் உன் மனது பலமுறை வேதனை அடைந்திருக்கிறது. உன்னுடைய மனதிற்கு வேதனைகளை கொடுத்தவர்கள் எல்லாம் உன்னுடைய வீழ்ச்சிக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, அவர்களை எல்லாம் நினைத்து நீ கவலைப்படுவதை விட்டுவிட்டு இவர்கள் முன்னால் எப்படி வாழ்ந்து காட்டலாம் என்பதை நீ சிந்திக்க வேண்டும். என் தங்கமே, இவர்கள் உன்னை பற்றி பேசுகின்ற வார்த்தைகள் ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கப் போவது கிடையாது. ஏனென்றால் நல்லவர்கள், நல்லதை மட்டுமே செய்கின்றவர்கள்,
நல்லதை மட்டுமே சொல்கின்றவர்கள். அவர்களின் வார்த்தைகளே இங்கு எதுவும் ஆகாத பொழுது இந்த கெட்டவர்கள், கெட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் தன்னுடைய வாயிலிருந்து எப்பொழுதும் கெட்ட சொல்லை மட்டுமே உதிர்க்கின்ற மனிதர்கள், இவர்களை போன்ற கேடு கெட்டவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் இங்கு பலித்துவிடும் என்றால் தெய்வம் என்ற ஒன்று இங்கு எதற்காக இருக்கின்றது? அவர்களின் வார்த்தைகளை எல்லாம் தெய்வம் ஒரு நாளும் செவிசாய்த்து கேட்க மாட்டார்கள். அதை அவர்களுக்கு நிறைவேற்றியும் கொடுக்க மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள். என் தங்கமே, இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியான பாதையில் பயணிக்க வேண்டும். இந்த கருப்பனின் பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வருகிறது என்றால் மிக விரைவாகவே உன் வாழ்க்கையில் நல்லதை நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் என்று அர்த்தம். நான் யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டிய காலம் இன்று உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய விருப்பங்களும் உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறப் போகின்றது. நடக்கும் என்று சொல்கிறாயே தவிர எதுவும் நடக்கவில்லை அப்பனே என்று நினைத்து வருந்தாதே. நடக்க வேண்டிய காலகட்டம் வரும்பொழுது நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்கும் என்பதை நினைவில் கொள். நிச்சயமாக என் பிள்ளையே, நீ உன் அப்பனுக்கு நன்றி சொல்வாய். என் தங்கமே, நீ என்னை கையெடுத்து வணங்க வேண்டாம். எனக்கு நீ பூஜைகளும் செய்ய வேண்டாம். நிவேத்தியங்களையும் நீ எனக்கு படைக்க வேண்டாம். எனக்கு உன்னுடைய மனதில் என் மீது உண்மையான அன்பு மட்டும் வைத்துப்பார். என்னை ஒரு முறை நீ அழைத்தால் நான் நிச்சயமாக எந்த நிலையில் இருந்தாலும் உன்னுடைய குரலுக்கு ஓடோடி வந்து நிற்பேன். அந்த நேரத்தில் நான் உன்னை தேடி வரவில்லை என்றால் அதற்கு உன்னுடைய கர்ம வினைகளோ முன்பு நீ செய்த பாவங்களோ ஒரு காரணமாக இருக்குமே தவிர வேறெதுவும் இருக்காது. அது மட்டுமல்ல, நான் உனக்கு அற்புதமான பல நேரங்களை கொடுத்திருக்கிறேன். அதையெல்லாம் நீ கண்கொண்டு பார்க்கின்றாயா என்பதை யோசித்துப்பார். என் தங்கமே, முதலில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒரு நிமிடம் ஒதுக்கி சற்று யோசித்துப்பார். இந்த வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் நிறைய உள்ளது. யாரெல்லாம் உன்னை காயப்படுத்தினார்கள், யாரெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தினார்கள், உன்னை வேதனைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றெல்லாம் நீ சிந்திக்க வேண்டும். நீ நினைக்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு தகுதி இருந்தால் மட்டும்தான் அதை நினைத்து நீ வேதனைப்பட வேண்டும். எப்பொழுதும் பொய்யும் புரட்டுமாக சொல்லி திரிகின்ற மனிதர்களுக்கு மத்தியில் நீ உன்னுடைய தகுதியை ஒரு நாளும் குறைத்து கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களை பெரியவர்களாக நீ மாற்றி விடாதே. இது எல்லாம் உன்னுடைய கையில் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இத்தனை நாளாக அவர்களிடத்தில் நீ இவ்வளவு துன்பங்களை அனுபவித்து விட்டாய். இன்னும் சில தூரம்தான் உனக்கு மீதம் இருக்கின்றது. என் குழந்தையே, நல்லபடியாக அந்த பாதையை உனக்கு நான் காட்டி இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நீ அனுபவிப்பதற்கு கஷ்டம் என்பது எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் கடந்து வந்து என் பிள்ளையே, இனியும் சில தூரங்களை மட்டும் நீ நிச்சயமாக வெற்றிகரமாக கடந்து வந்து விடுவாய். என்னுடைய அன்பு உனக்கு இருக்கும் வரையிலும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். உன்னை வேதனைப்படுத்திய அவர்களுக்கும் தண்டனையை கொடுத்தே தீருவேன் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, தெய்வம் இருப்பதையெல்லாம் இவர்கள் மறந்துவிட்டுதான் இதுபோன்று நடந்து கொள்கின்றார்கள். தெய்வத்தையே இவர்கள் ஏமாற்ற பார்க்கின்றார்கள். ஆனால் தெய்வம் என்ன செய்யும் தெரியுமா? பயபக்தியோடு இருக்கின்றவர்களுக்கு மட்டுமே தெய்வம் எந்த விதமான தண்டனைகளையும் கொடுக்காமல் மன்னிப்பு கொடுக்கும். தெய்வத்தின் மீது பயம் இல்லாமல் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு தெய்வத்தின் காலடியில் விழுந்து வணங்கலாம் என்று நினைப்பவர்களுக்கு தண்டனை என்பது தக்க நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
அதை இந்த கருப்பன் கொடுக்காவிட்டாலும் அவர்களுடைய மனசாட்சி கொடுத்து விடும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். என் தங்கமே, நீ எப்பொழுதும் உன்னுடைய எண்ணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். நீ நல்லதை நினைத்தால் உனக்கு நல்லதே நடக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் வருந்தாதே, எதை நினைத்தும் கலங்காதே. உன் வாழ்வில் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொள். என் பிள்ளையே, நீ நல்ல நாளை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறாய். நல்ல நேரத்தை நோக்கி நீ சென்று கொண்டிருக்கிறாய். உனக்கு ஆரம்பத்தில் எல்லாம் சற்று கடினமாக இருக்கும். ஆனால் எல்லாம் முடிந்த பிறகு என் குழந்தையே, நீ எல்லாவற்றையும் வென்றுவிட்டதாக நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். இனி வாழ்க்கையில் எல்லாம் உன் வசமாக மாறப்போகிறது. எல்லாம் உன்னுடைய வசமாகும் பொழுது இந்த கருப்பன் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருக்கிறேன் என்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.